இந்த லேடி ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டே அங்க இருக்கிற கதவுல கை வைக்கிறாங்க. அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க அப்படியே நெருப்பால எரிஞ்சு கருகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் அந்த கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த இடமே அப்படியே பாலடைஞ்சு போன மாதிரி கருப்பா இருக்குது. சரின்னு அவன் அந்த கதவுக்குள்ள போய் பாக்குறான். போன உடனே அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போய் வேற ஒரு உலகத்துக்கே வந்துடுறான். அந்த இடத்துல கையில ஒரு மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு வயசான ஒருத்தர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை சுத்தி நிறைய கெட்ட மான்ஸ்டர்களுடைய சிலைகள்லாம் இருக்குது. அப்ப அந்த இடத்துல பால் மாதிரி ஏதோ ஒண்ணு பிரகாசமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் அதை போய் கையில எடுக்கிறான். எடுத்த உடனே பார்த்தா அந்த சுத்தி இருந்த மான்ஸ்டர்களுடைய சிலைகளுக்கெல்லாம் உயிர் வந்து அந்த எல்லா மான்ஸ்டர்களும் அந்த பாலுக்குள்ளேயே வந்துருதுங்க. அதுக்கப்புறம் அந்த பால் இவனுடைய கண்ணுக்குள்ள போயிடுது. இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அந்த தீய சக்திகளுடைய சக்திகள்லாம் இப்போ இவனுக்கு கிடைச்சிருச்சு. உடனே அங்க இருந்த வயசானவர் ஏன்டா இப்படிலாம் பண்ண, உன்னால இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வராரு. ஆனா அவன் அவனுக்கு கிடைச்ச அந்த சக்திகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த வயசானவரை அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரான். அவன்கிட்ட அந்த வயசானவர் நீ சாம்பியனா மாறணும், அதுக்காக இந்த மந்திரக்கோலை கையில பிடிச்சிக்கிட்டு என்னுடைய பேரை சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் நான் இப்பதானே உங்களை முதல் தடவை பாக்குறேன், உங்களுடைய பேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கு அவரு ஷசாம்னு சொல்றாரு. சரி நீ இவனும் ஷசாம்னு சொல்றான். சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா அவனுக்கு பயங்கரமான பவர்கள்லாம் கிடைச்சி அவன் ஒரு சூப்பர் ஹீரோவாவே மாறிடுறான். கடைசியில அந்த பெரியவர் அவருடைய சக்திகள் எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு அவர் அப்படியே சாம்பலா கீழே கொட்டிடுறாரு.